ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 5 பல் பூண்டை தோலோடு அப்படியே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கங்க. வேர்க்கடலை ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய தோல் உரிகிற அளவுக்கு வறுத்தெடுத்தால் போதும். இந்த அளவுக்கு வறுபட்டு தோல் உரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்க போகிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலையை ரொம்ப அழுத்தி அளக்காமல் நார்மலாக அளந்து சேர்த்துக்கங்க. நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்குறேங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, அதையும் நீங்கள் வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மொறுமொறுப்பாகிற அளவுக்கு வறுத்துக்கங்க. அவ்வளோதான், பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுபட்டு நல்லா சுருண்டு வந்திருக்கு, நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. ஆறும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாகும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது சாதம் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. பருப்பு வறுபட்டதும் இது கூட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இதில் காரத்துக்கு மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்குறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப போட்டு கலந்தால் அரிசி உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அரிசி எடுத்தேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி, 1 கப் புளி தண்ணின்னு மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையவோ அடிபிடிக்கவோ இல்லை. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.